வயிற்றுப்புண் அல்சரை குணப்படுத்தும் 10 சிறந்த உணவுகள். சில பேருக்கு நெஞ்சக்கரிப்பு, நெஞ்சு எரிச்சல், வயிற்று வலி வருஷ கணக்கா இருக்கும். எந்த மாத்திரையிலையும் சரியாகல அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கரை கட்டுப்பாட்டில் வைக்கலனா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புமே பாதிக்கப்படும். அதுல பாதிக்கப்படும் ஒரு முக்கியமான உறுப்பு வயிறு. இந்த வீடியோவில் அல்சருக்கான காரணம் என்ன, சுகர் பேஷண்ட்டுக்கு அல்சர் ஏன் வருது, வயிறு புண்ணுன்னு சொல்லக்கூடிய அல்சரை குணமாக்கும் 10 சிறந்த உணவுகள் என்ன மாதிரி மாத்திரைகள் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறத பத்தி விரிவா பேச போறோம். இந்த வீடியோ சக்கரை பேஷண்ட்டுக்கு மட்டுமல்ல, அல்சர் பேஷண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான வீடியோ. அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்கள் மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்ல, சர்க்கரையினால் உருவாகக்கூடிய கண் பாதிப்பு, பல் பாதிப்பு, இருதய பிரச்சனை, வயிற்றில் உள்ள பிரச்சனை இதெல்லாம் பார்க்கறதுக்கு தனித்தனி மருத்துவர் இருக்கிறாங்க. இதை அடிப்படையா வச்சுதான் எங்களுடைய சிகிச்சை முறையை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம். எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. முதல்ல வயிறு புண், அல்சர் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிடாம இருக்கிறது, அதிகமான காரம், அதிகமான புளிப்பு நம்ம உணவுல இருக்கிறது அல்சர் வருவதற்கான முதல் காரணம். அடுத்து பெயின் கில்லர் டேப்லெட்ஸ், டைக்ளோஃபெனாக், ஆஸ்பிரின், இந்த மாதிரி வலி நிவாரணி மாத்திரைய வருஷ கணக்கா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு அல்சர் தொடர்ச்சியா இருக்கும். மூணாவது காரணம் ஹெச் பைலோரி பாக்டீரியா. இந்த பாக்டீரியா கிருமி நம்ம வயிற்றுல வருஷ கணக்கா இருந்துகிட்டு வயிற்றுல புண்ணை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இதனால வயிற்று பகுதியில பெப்டிக் அல்சர்னு சொல்லக்கூடிய அல்சர் வரும். அடுத்து புகைப்பிடித்தல், மதுபானம் சாப்பிடுறது, இதனால இறைப்பகுதியில ஆசிட் செக்ரீஷன் அதிகரிச்சு புண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், இது நேரடியா புண்ணை ஏற்படுத்தாது. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் தொடர்ச்சியா நம்ம இரைப்பையில ஆசிட் செக்ரீஷனை அதிகப்படுத்தி புண்ணை உருவாக்கும். அடுத்த காரணம் தவறான உணவு பழக்கம், தொடர்ச்சியா விரதம் இருக்கிறது, சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதிக காரமுள்ள அசைவ உணவுகள் தொடர்ச்சியா சாப்பிடுறது, இதெல்லாம் வயிற்றுல புண்ணை ஏற்படுத்தும். அடுத்த காரணம் ஜெனட்டிக், பரம்பரையாவும் சில பேருக்கு அல்சர் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்த காரணம் சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் நீண்ட காலம் கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னாலே நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். நம்ம வாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் உள்ள பகுதி தானியங்கி நரம்பு மண்டலத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்ப சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லாம இருந்துச்சுன்னா இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு செரிமான குறைபாடு ஏற்படுகிறது. இதனால அல்சர் உருவாகும். இதை பத்தி எல்லாம் விரிவா என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை வச்சு நான் நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக்கு வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ இந்த புத்தகத்தை கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அல்சரை குணப்படுத்தும் 10 உணவுகள். அதுல முதல்ல வர்றது தயிர். ரொம்ப புளிக்காத தயிர். இந்த தயிர்ல நன்மை செய்யும் லாக்டோபேசில்லஸ் பாக்டீரியா நிறைய இருக்கு. இந்த நன்மை செய்யும் பாக்டீரியா நான் முதல்ல சொன்ன தீமை செய்யும் பாக்டீரியாவை கட்டுப்படுத்தும். அதனால உங்க தினசரி உணவுல தயிர் இருக்கணும். இரண்டாவது உணவு வாழைப்பழம். வாழைப்பழத்துல இருக்கிற பெக்டின், பிளேவனாய்ட்ஸ் வயிற்றோட சுவரை பாதுகாக்கும். இதனால அல்சர் குணமாகும். சர்க்கரை நோயாளிகளுக்கு வாழைப்பழம் வேண்டாம். மூன்றாவது தேன். தேன் ஒரு இயற்கையான ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் கொடுக்கும். இது வயிற்றுல இருக்கிற பாக்டீரியாவை எதிர்த்து புண்ணை ஆத்தும். காலையில வெறும் வயிற்றுல 1 டம்ளர் தண்ணீர்ல 1 ஸ்பூன் தேன் சேர்த்து சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு வேண்டாம். அடுத்து பப்பாளி. பப்பாளியில இருக்கிற இயற்கை என்சைம் செரிமானத்தை அதிகப்படுத்தி வயிற்றோட சுமையை குறைச்சு அல்சரை குணப்படுத்தும். சர்க்கரை நோயாளிகள் அளவோடு சாப்பிடுங்க. உங்களுக்கு அல்சர் இருக்கா, தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிடுறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அல்சரை குணப்படுத்தும் 5வது உணவு ஓட்ஸ் மற்றும் கம்பு. இந்த ஓட்ஸ்லையும் கம்புலையும் நார்ச்சத்து அதிகம் இருக்கும். இந்த நார்ச்சத்து வயிற்றோட உள் பகுதியை பாதுகாக்கும். இதை தினசரி உணவுகள்ல நம்ம சேர்த்தோம்னா வயிற்று புண் குறையலாம். சர்க்கரை நோயாளிகள் தாராளமா சாப்பிடலாம். அடுத்து 6வது கிரீன் டீ. கிரீன் டீ மிதமான அளவுல சாப்பிடலாம். இது வயிற்றுல இருக்கிற பாக்டீரியாவை குறைச்சு அல்சரை குணப்படுத்தும். ஆனா வெறும் வயிற்றுல குடிக்க வேண்டாம், உணவுக்கு பின் சாப்பிடலாம். அடுத்து கேரட் மற்றும் சர்க்கரை வள்ளி கிழங்கு. இதுல உள்ள விட்டமின் ஏ அல்சரை நல்லா குணப்படுத்தும். நிறைய சுகர் பேஷண்ட் கமெண்ட்ல சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சர்க்கரை வள்ளி கிழங்க பீஸ் போட்டு சின்ன சின்ன பீஸ் ஆக்கி அளவோட ஒரு 4-5 பீஸ் தாராளமா சாப்பிடலாம். 8வது உணவு பால். பால்ல இருக்கிற கால்சியமும் புரோட்டீனும் வயிற்றுல இருக்கிற புண்ணு மேல ஒரு கோட்டிங் உருவாக்கி வயிற்று புண் அதிகமாகாமல் தடுக்கும். குளிர்ந்த பால் அல்லது
அல்லது மிதமான சூட்டில் இருக்கிற பால் தான் சாப்பிடணும். சில அல்சர் பேஷண்ட்டுக்கு பால் சாப்பிட்டா வயிறு வலி வரும். அந்த மாதிரி வலி வந்தா உங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க. அடுத்து 9வது தண்ணீர். ஒவ்வொரு அல்சர் பேஷண்ட்டும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். காலை உணவுக்கு பின் மதியம் உணவுக்குள்ள 1 லிட்டர் தண்ணி அவசியம் குடிக்கணும். மதியம் உணவுலேருந்து இரவு உணவுக்குள்ள 1 லிட்டர் தண்ணி அவசியம் குடிக்கணும். இரவு உணவுக்கு பின் 1/2 லிட்டர் தண்ணி அவசியம் குடிக்கணும். மொத்தமா குடிங்க அப்படின்னு நான் சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா 100, 50 அந்த மாதிரி குடிச்சு ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இந்த தண்ணி உங்க வயிற்றுல செரிமானத்தை அதிகப்படுத்தும், வயிற்றோட லோடு குறையும், வயிற்றோட வேலை குறையும், அதனால புண்ணு ஆறும். அடுத்து 10வது தவிர்க்க வேண்டிய உணவுகள். அதுல முதல்ல வர்றது காரமான உணவுகள். மிளகு, மிளகாய் போன்ற காரம் நிறைந்த உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அடுத்து பஜ்ஜி, வடை, சிப்ஸ், சமோசா இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்ச உணவுகள் முற்றிலும் வேண்டாம். காஃபி டீ குடிக்கிறத அளவோட சாப்பிடுங்க. காஃபி டீ அதிகமா சாப்பிட்றப்ப வயிற்றுல அமில உற்பத்தியை அதிகரிக்கும், இதனால வயிற்றுப்புண் கூடும். அதிகமா சாக்லேட் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. ப்ரிசர்வேட்டிவ் கலந்த உணவுகள் வேண்டாம். பீஸா, பர்கர், பாக்கெட்ல விற்கிற ஸ்நாக்ஸ், மிக்சர், அதிகமான உப்பு சேர்ந்தது இதெல்லாம் வேண்டாம். புளிப்பு சுவைக்காக அதிகமான தக்காளியும் தக்காளி சாஸ் சாப்பிட்றதையும் நிறுத்திடுங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல அதிகமா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். இது வயிற்றோட செல்களை பாதிச்சு வயிற்றோட அழுத்தத்தை அதிகரிக்கும். இதனாலையும் வயிற்றுல புண்ணு அதிகரிக்கலாம். அடுத்து ஆல்கஹால் சாப்பிட்றதையும் புகைப்பிடிக்கிறதையும் அடியோட நிறுத்துங்க. ஃபாஸ்ட் ஃபுட். அதிக காரம், அதிக உப்புச்சத்து உள்ள துரித உணவுகளை தவிர்க்கணும். இவை எல்லாமே வயிற்றுல ஆசிட் செக்ரிஷன் அதிகப்படுத்தி உங்க வயிற்று புண்ணை ஆறவே விடாது. இப்போ அல்சரை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பத்தி விரிவா சொல்லிட்டேன். இதை கரெக்டா கடைபிடிங்க, உங்க வயிற்றையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட முதல் கமெண்ட்ல மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஏன் சர்க்கரை நோய் வருகிறது அப்படிங்கிற வீடியோவும் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.